பீயிங் மெச்சூரிட்டி அதை பற்றி பேசலாமா வாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணுன்னு எப்போவுமே ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நடக்கிற எல்லா விஷயத்துலையும் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலே போதும்ப்பா, அந்த டேவே ஃபுல்ஃபில் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதுல எங்க பீயிங் மெச்சூரிட்டி இருக்குன்னு கேட்குறீங்களா? எஸ், வாங்க. நம்ம சின்ன கல் எடுத்து வச்சு மலை போல கட்டி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு நம்பிக்கை, அங்கே சுக்குநூறாக உடையுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருந்து அவள் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுவா அவளுடைய மெச்சூரிட்டி அப்படின்ற முதல் படிக்கேட்ட. மேபி அப்படி ஒரு பொண்ணு இன்மெச்சூரிட்டியிலேருந்து மெச்சூரிட்டியாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களா, சீரியஸாக அவளை மறுபடியும் இன்மெச்சூரிட்டியை தனத்தை எதிர்பார்க்கறது ரொம்பவும் கஷ்டமாயிடும். ஏன்னா அவள் ரொம்பவும் உடஞ்சி அழுது ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறமா எழுந்து வந்திருக்கா இல்லையா, திரும்பி அவகிட்ட உங்களால் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸான விஷயங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இதை பற்றி கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேணால் ஷேர் பண்ணிக்கவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.